GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லெஜண்ட் சரவணன் இஸ் அண்ட் ஆஸ் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும். தாவேகாவினுடைய தாக்கம் பிரதானமாக நகர்ப்புறத்துல இருக்கக்கூடும். சென்னையில இருக்குமா? சென்னை பகுதியில இருக்குமா? சென்னையில் நிச்சயமா இருக்கும். ஏன்னா எல்லா தலைவர்கள் இன்க்ளூடிங் விஜய், பெரிய தலைவர்கள், பெரும்பாலான 80% பெரிய தலைவர்கள் இங்கதான் அவங்க போட்டியிடுறாங்க. ஏன்னா விஜய் வந்து குறி வச்சு எடுத்திருக்காரு. நீங்க 31 வேட்பாளர்கள் சிறுபான்மையினர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள். ஆர்டி சேகர் வர்சஸ் விஜய், அவ்வளவுதான். அண்ணாமலை ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் ஆகி 3வது மாதத்திலிருந்து அவருக்கும் சீனியர்ஸுக்கும் மிகப்பெரிய சர்ச்சை, மிகப்பெரிய கருத்து வேறுபாடு, மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா அவர் வந்து ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் வித் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் காரைக்குடியில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு விஜய் அவர்கள் சென்னையிலையும் அவர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணதையும் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க? இன்னும் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட இல்லை, இன்னும் 23 நாள் 24 நாள் தான் இருக்குது. இல்லை, இந்த தேர்தல் ஒரு சுலபமாக கணிக்கக்கூடிய தேர்தலா இன்றைய சூழலில் இல்லை. இதுதான் நீங்க அரசியல் கட்சி தலைவர்கள்கிட்ட பேசினாலும் கிடைக்கிற ஃபீட்பேக் இதுதான். இந்த சர்வே எடுக்கிறவங்க கிட்ட பேசினாலும் கிடைக்கிற ஃபீட்பேக் இதுதான். ஒவ்வொரு கட்சி சார்புடையவர்கள் இவங்க ஸ்வீப் பண்றாங்க, அவங்க ஸ்வீப் பண்றாங்கன்னு ஒரு செய்தியை பரப்பி விட்டுருவாங்க. அது ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. பட் இதை கணிப்பதற்கு ஏன் பிரச்சனையாக இருக்கிறது என்றால் இந்த டிவிகே ஃபேக்டர் அப்படின்லாம். அவங்களுக்கு யார் ஓட்டு அவங்களுக்கு பெரும்பாலாக போக போகிறது. உங்க வீட்லயே எத்தனை ஓட்டு இருக்குன்னு தெரியல. அதான் எல்லார் வீட்லயும் ஒரு விஜய் ஒளிந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா, இவர் வெறும் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டை மட்டும், ஆன்டி டிஎம்கே ஓட்டை மட்டும் எடுப்பாருன்னா நம்ம உறுதியா சொல்லலாம் திமுகவுக்கு தான் அது அட்வான்டேஜ். ஆனா அந்த மாதிரி இல்ல. நீங்க கிரவுண்ட்ல போய் கேட்டீங்கன்னா இருதரப்பு வாக்கையும் அவர் எடுக்கிறார். திமுகவுடைய வாக்காளர்களும் சிலர் தாவேக்காக போடுறாங்கிறாங்க. ஆன்டி டிஎம்கே அண்ணா திமுக வாக்காளர்களும் என்டிஏ வாக்காளர்களும் சிலர் சொல்றாங்க. ஸோ அதனால என்ன ப்ரொபோர்ஷன்ல உதாரணத்துக்கு விஜய்க்கு ஒரு 15% ஓட்டு வருது, ஒரு 20% ஓட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 20%ல எவ்வளவு திமுகவோட ஓட்டு, எவ்வளவு அண்ணா திமுக ஓட்டு, அண்ணா திமுகனா என்டிஏ ஓட்டு, எவ்வளோ நாம் தமிழர் ஓட்டு, இதை நம்ம அக்யூரேட்டா கணிக்க முடிஞ்சதுன்னா இந்த தேர்தலை கணிச்சிடலாம். இப்போ ஒரு ஆளுங்கட்சிங்கிறது ஒரு 5 இயர்ஸ் ஆட்சியில் இருந்த பிறகு ஒரு 2-3% ஆன்டி இன்கம்பன்சி அதுக்கு எதிராக இருக்கும். எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 2-3%, சென்ற முறை 3% வித்தியாசம் இருந்தது. அதை தாண்டி இங்கு இன்னொரு சிக்கல் என்னன்னா, இப்போ திமுக கூட்டணியில சில சர்ச்சைகள், கூட்டணி கட்சிகளுடன் பிரச்சனைகள், பிளஸ் சில வேட்பாளர்களுக்கு எதிராக இதுல போராட்டங்கள், இதெல்லாம் இருக்கு. இத என்டிஏவால கேபிட்டலைஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது ஒரு பக்கம். சோ நான் இத ஒரு சிங்கிள் ஸ்டேட் எலெக்ஷனா பார்க்கல. பல பகுதிகளில் நடக்கக்கூடிய தேர்தல். இப்போ உதாரணத்துக்கு கொங்கு மண்டலத்துல நடக்கக்கூடிய தேர்தல், தென் மண்டலத்துல தென் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல், வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்னிய சமுதாய மக்கள் வாழும் பகுதியில் நடக்கக்கூடிய தேர்தல், சென்னை சுத்து வட்டாரத்துல நடக்கக்கூடிய தேர்தல். அதே மாதிரி ஒரு அர்பன் வர்சஸ் ரூரல். ஏன்னா என்னுடைய எதிர்பார்ப்பு, அகெயின் குட் பி ராங், குட் பி ரைட், தாவேகாவினுடைய தாக்கம் பிரதானமாக நகர்ப்புறத்துல இருக்கக்கூடும். சென்னையில இருக்குமா? சென்னை பகுதியில இருக்குமா? சென்னையில் நிச்சயமா இருக்கும். ஏன்னா எல்லா தலைவர்கள் இன்க்ளூடிங் விஜய், பெரிய தலைவர்கள், பெரும்பாலான 80% பெரிய தலைவர்கள் இங்கதான் அவங்க போட்டியிடுறாங்க அந்த கட்சியிலிருந்து. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமா ஒரு தாக்கம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சென்னையில தாக்கம் இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப கூடவே விஜய் போட்டியிடுற தொகுதி இன்னொன்னு இருக்கு, அது திருச்சி கிழக்கு. 2 இடத்துலயும் அவருடைய தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பக்கம் சென்னை, இன்னொரு பக்கம் திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்குல சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகம், எல்லாருக்கும் தெரியும். இனிகோ இருதயராஜ் தான் சிட்டிங் எம்எல்ஏ. அதனால நிச்சயமா சிறுபான்மையினர் வாக்க குறிவைக்கிறார். கீ ஃபேக்டர், சிறுபான்மையினர் திமுகவை விட்டு சிறிதளவாவது ஒதுங்குவார்களா, விஜயை நோக்கி செல்வார்களா?
ம். இப்ப பரவலான ஒரு கருத்து, இஸ்லாமிய சமுதாய வாக்காளர்கள் செல்ல மாட்டார்கள். அவங்க ம். திமுகவுக்கு தான் என்ன ஆனாலும் போடுவாங்க. ம். வேறஸ் கிறிஸ்துவ சமுதாய வாக்காளர்கள் ஒரு பகுதி விஜய்க்கு ஓட்டு போடக்கூடும் அப்படிங்கிற ஒரு பரவலா ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இது ம். நடக்குமா நடக்காது. ம். இது நடந்தால் நிச்சயமா அது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா இந்த வாக்குகள் எல்லாம் கிட்டத்தட்ட 100% திமுகவுக்கு தான் போகுது. திமுக கூட்டணிக்கு தான் போகும். அதுல எவ்வளவு, ஏன்னா விஜய் வந்து குறி வச்சு எடுத்திருக்காரு. ம். நீங்க 31 வேட்பாளர்கள் சிறுபான்மையினர் ம். சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், ம். இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள். சோ இதெல்லாமே வந்து ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்த விஷயமா நம்ம பார்க்க முடியாது. ம். சோ குறி வச்சு அவர் மைனாரிட்டி ஓட்ட மூவ் பண்றாரு. ம். மைனாரிட்டி ஓட்ட நீங்க நீங்க திருச்சி கிழக்கு செலக்ட் பண்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். ம். ஏன்னா எவ்வளவோ அர்பன் சீட்ஸ் இருக்குல்ல. ம். கோயம்புத்தூர்ல போய் நின்றுக்கலாம்ல, அதுவும் அர்பன் ஏரியா தானே. ம். சோ இத நீங்க செலக்ட் பண்றதுக்கு காரணம் இருக்கிறது. ம். So, இதுல வந்து இவர் வெற்றி பெறுவாரா அந்த முயற்சியில அப்படிங்கிறது, அதுதான் வந்து யாருடைய வாக்கை இவர் அதிகமா எடுப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு க்ளூவா இருக்கு. கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை துவங்கிட்டாரு. அதே மாதிரி விஜய் அவர்களும் வந்து அவருடைய பிரச்சாரத்தை அவருடைய பகுதி, அதுவும் குறிப்பா சொல்லணும்னா சென்னையில இருக்கக்கூடிய அந்த பெரம்பூர் பகுதியிலேருந்து தொடங்கியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 2 இடத்துல பேசி முடிச்சிருக்கார். பெரம்பூர், அதே மாரி கொளத்தூர். இந்த 2 இடத்துலயும் பேசி முடிச்சிருக்காரு. மு.க. ஸ்டாலினுடைய அவருடைய பிரச்சாரத்தையும், விஜயனுடைய இந்த பிரச்சாரத்தையும் எப்படி பார்க்குறீங்க? திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாக் ஓவர் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஒரு வீக் கேண்டிடேட்டை எதிர்க்க போட்டு ஏடிஎம்கே சைட்ல. அதே மாதிரி எடப்பாடியிலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வீக் கேண்டிடேட்டை திமுக போட்டிருக்காங்க. அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாக் ஓவர் மாதிரி கொடுத்திருக்காங்க. ம். விஜய்க்கு எதிராக அதிமுக கேண்டிடேட்டை போடாம சீட்டை பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஒரு வினோதமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ம். சோ திரு திரு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி வந்து கிட்டத்தட்ட இட்ஸ் அ ஃபார்மாலிட்டி. ஏன்னா ம். அவருக்கு ஹெவி வெயிட் கேண்டிடேட் யாருமே அவரை அப்போஸ் பண்றதுக்கு இல்ல. ம். சோ அவர் மற்ற தொகுதிகளில் அவர் ஃபோக்கஸ் பண்ணலாம். அவருடைய அட்டென்ஷன் வேறு தொகுதிகளில் அவர் ஃபோக்கஸ் செஞ்சு அவர் கேம்பெயின் பண்ணலாம். ம். அதுக்கு தான் வழி வச்சிருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் ஆர்டி சேகர் இஸ் எ டஃப் கேண்டிடேட். 2 முறையோ 3 முறையோ அவர் தொடர்ந்து எம்எல்ஏ இருக்கிறாரு ம். பெரம்பூர்ல. ஆமா. ஸோ அது வந்து அவ்வளவு சுலபமாக விஜய்க்கு வெற்றி கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கல. ம். பட் டெஃபினட்டா, ஏன்னா 3வது கேண்டிடேட் வீக்கா இருக்கும்போது திலகபாமா அவர்களுக்கு சென்னையில ஒன்றும் பெரிய பேஸ் இருக்கிறதா எனக்கு தெரியாது. ம். So, அதனால நேச்சுரலி இட் பிகம்ஸ் அ ஸ்ட்ரெயிட் ஃபைட். ஆர்டி சேகர் வர்சஸ் விஜய், அவ்வளவுதான். அந்த ம். பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் இருமுனை போட்டி தான். ம். அந்த மாதிரி இருக்கும்போது விஜய்க்கு அது ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் கொடுக்கலாம். இன்னைக்கு அந்த சென்னையில அவருடைய பிரச்சாரத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. கூட்டம் ஒரு பக்கம் வருது. ஆஸ் யூசுவல் வந்து பெருசா கூட்டம்லாம் வந்து கூடக்கூடாது, பின்னாடியே வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும், எகெயின் வந்து வர்றதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி திரளாக மக்களும் வந்து கூடி விஜய் வராரு நம்ம ஏரியாக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்கறதையும் பார்க்குறோம். இந்த விஷயத்தை நீங்க எப்படி டீகோட் பண்ணுவீங்க? விஜய் எங்க போனாலும் கூட்டம் வருங்க. கூட்டம் ஓட்டாக மாறுமா? அதுதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். கூட்டம் ஒரு மிகப்பெரிய திரைப்பட நடிகரை, ஸ்டாரை, நட்சத்திரத்தை பார்ப்பதற்கு வருகிறார். அவர்களெல்லாம் வந்து வாக்கு வந்து விஜய்க்கு தான் செலுத்துவார்கள் என்ற எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதனாலதான் we have to wait and see. இது வந்து பிளஸ் ஒன் மோர் திங். இப்போ தொடர்ந்து இவர் கேம்பெயின் பண்ண போறாரா, இல்ல விட்டு விட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 10 நாளைக்கு அவர் ஆளே காண மாட்டார். அந்த மாதிரி இருக்க போதா, எதுவுமே நமக்கு ஒன்றும் தெரியல. கொளத்தூர்ல பேசியிருக்காரு, அடுத்து வில்லிவாக்கத்துல பேச போறாரு. இல்ல அது ஒரே நாளுங்க. ஒன் டே இங்க 1 hour, அங்க கொளத்தூர்ல ஏதோ 2 அங்க நிமிஷம் தான் பேசினாரு. அது கூட வேட்பாளர் பேரை வந்து தப்பா சொல்லிட்டாரு. இல்ல, எனக்கு வேட்பாளர் பேரு தப்பா சொல்றது, அவருக்கு ஐடியா யார் வேட்பாளர்கள்னு இன்னைக்கு காலையில இருந்து நிறைய வீடியோஸ் ஓடிட்டு இருக்கு. அவர் சூஸ் பண்ண அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கம்பம் நீங்க கண்டிப்பா சோசியல் கம்பம் மீடியால ரொம்ப வேட்பாளர். ஆக்டிவா இருக்கிற ஆளு. நிறைய அந்த ஆமா. சர்ச்சைகள்லாம் நிறைய வருது. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுடைய பார்வையில அந்த வேட்பாளர்கள் லிஸ்ட் எப்படி இருந்தது? தாவேகாவுடைய வேட்பாளர். அவருக்கு பாதி வேட்பாளர்கள் அவருக்கு தெரியுமாங்கிறது எனக்கு டவுட்டா இருக்குங்க. நானே பார்த்து தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு அவரு சொல்லலாம். பட் அவருக்கு அந்த வேட்பாளர்கள் யார் என்று தெரியுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். ம். ஏன்னா இன்னைக்கு வரதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து எனக்கு முக்கியம் ஜாதி தான், நான் ஜாதி வெறியருங்கிறாரு ஒருத்தர். ம். அப்புறம் இன்னொருத்தர் வந்து கெட்ட வார்த்தையில ரொம்ப ரொம்ப கொச்சையா பேசுறது வீடியோ ஒண்ணு வருது.
அப்புறம் இன்னொருத்தர் ஏதோ ஒரு அடிக்கிற ஒரு வீடியோ வருது, இதெல்லாம் தெரியல. ஸோ அவர் வந்து என்ன டியூ டிலிஜென்ஸ் பண்ணாரு, இல்ல வேற யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்களா, அதை அப்படியே படிச்சுட்டு போயிட்டாரான்னு தெரியல. ஸோ இது எல்லாமே வந்து இட் மே அன்ராவல் போக போக. பிளஸ் இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள்ல அந்த வேட்பாளர் யாருன்னே தெரியாது. பொதுமக்களுக்கு அறிமுகம் ஆகாதவர்கள். அவர்கள் எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பார்கள், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பிரதான கட்சி வேட்பாளர்கள் அவங்கள டம்மி ஆக்குறதுக்கு முயற்சி செய்வாங்க. இது எல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் மீறிதான் வர வேண்டும். அது முடியுமாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. 2 தொகுதியில விஜய் நிக்கிறார்ல, 2 தொகுதியில எது வந்து ஈஸி கேமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் திருச்சி ஈஸ்ட்ல அந்த மைனாரிட்டி ஓட்டை நம்பி அதில் சிதறல் ஏற்பட்டால் ஒரு வாய்ப்பு. ஆனால் லாஜிக்கலா பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல தான் பெட்டர் சான்ஸா இருக்கணும். ஏன்னா பெரம்பூர்ல தேர்ட் கேண்டிடேட் கிடையாது. திருச்சி ஈஸ்ட்ல ஏடிஎம்கே கேண்டிடேட் இருக்காங்க. ஸோ ஏடிஎம்கே கேண்டிடேட் இருக்கும்போது ஏடிஎம்கே கேடர் ஓட்டு அங்கதான் போகும். அந்த மாதிரி போகும்போது வேற இங்க வந்து அவங்க உஷாரா வந்து பிஎம் கேட்ட கொடுத்துட்டாங்க அந்த சீட்டை பெரம்பூர்ல. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற போது நிறைய வந்து ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ற நினைச்சவங்க கூட சிலர் வந்து விஜய்க்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி ஆகும்போது நிச்சயமா வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு பெரம்பூர்ல ஒரு எட்ஜ் கொடுக்கலாம். பரவலான கருத்து பெரம்பூர் வில் பி a tough சீட்டுங்கிறது தான் பரவலான கருத்து. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சீட்ல எங்க அவருக்கு எட்ஜ் இருக்கலாம்னா பெரம்பூர்ல எட்ஜ் டைட்டா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஜெயிப்பாருன்னு நிச்சயமா சொல்ல முடியாது. பட் இது 2த்துல பெரம்பூர்ல ஒரு எட்ஜ் இருக்கலாம். திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி, பாமக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க எல்லாரும் வேட்பாளர் பட்டியலை வந்து அறிவிச்சிட்டாங்க. மிக முக்கியமான கட்சியா இருக்கக்கூடிய தேசிய அளவில் மற்ற கட்சியெல்லாம் ஆளுகின்ற கட்சியா இருக்கக்கூடிய பாஜக இன்னும் தமிழ்நாட்டில் வேட்பாளர் பட்டியலை வெளியிடாம இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க நாளைக்கு வெளியிடுறதா ஒரு செய்தி இருக்கு. நிச்சயமா வந்து அங்கேயும் வந்து சில பிரச்சனைகள் இருக்கு. காங்கிரஸும் வந்து அந்த ஹெசிடேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தேசிய கட்சிகள்ங்கிற போது என்ன ஆகும், லிஸ்ட் வந்து டெல்லிக்கு போகும், எலெக்ஷன் கமிட்டின்னு ஒன்று உட்காரும், அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கிளியர் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இதனால ஒரு 2 நாள் 3 நாள் தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நான் கேள்விப்பட்டவரை தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. ஆமா, இன்னும் 5 நாள் தானே இருக்கு. 6 நாள்ல 2 நாள் லீவு, 2 நாளோ 3 நாளோ லீவ் அதுல. ஆமா. சோ மொத்தமா இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு அதனாலதான் 2, 4, 6 இந்த 4 நாள் தான், இந்த 3 நாள் தான் இதுக்கப்புறம் 3 நாள் தான் இருக்கு. கரெக்ட். அந்த 3 நாட்களுக்குள் 6ஆம் தேதி தாக்கல் செய்தாலும் அதே வேட்புமனு தானே இங்க. அதனால நிறைய கேஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். இல்ல பாஜகவுல என்ன இப்ப தேசிய கட்சியாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு பார்வை. அதே நேரத்துல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வடக்கு பகுதி வந்து இடம் வந்து மாற்றப்படுகிறது. ஏற்கனவே வந்து அவங்களுக்கு கோயம்புத்தூர் வந்து கிழக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி நயினா நாகேந்திரன் வந்து திருநெல்வேலியில போட்டிருந்தார். அவர் வந்து வேற ஒரு தொகுதி கேட்டிருப்பதாக செய்திகள் வருது. அவினாசி வந்து பாஜகவுக்கு ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை வந்து எதுவுமே பேசாம இருக்காரு. அதுவுமே ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு. இல்ல, பாஜகவை பொறுத்த வரைக்கும் 2-3 இடங்களுக்கு தான் ஓரளவுக்கு சந்தேகம் யார் கேண்டிடேட் அப்படின்ட்டு. அதுல உதாரணத்திற்கு மதுரை கோவை வடக்கும் கோவை தெற்கும் ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்க அதிமுகவோட. அது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா வானதி அவர்கள் விருப்பப்பட்டதாகத்தான் செய்தி இருக்கு. அவருக்கு கோயம்புத்தூர் நார்த் போனோன்ட்டு விருப்பப்பட்டதாக. அதனால கோயம்புத்தூர் சவுத்துல இருந்து அவங்க நார்த்துக்கு மூவ் பண்ணாங்க. அம்மன் அர்ஜுனன் லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர் நார்த்ல ஜெயிச்சவர் இந்த வாட்டி கோயம்புத்தூர் சவுத்துல போட்டிடுறாரு. அதுக்கு முன் எலெக்ஷன்ல அவர் கோயம்புத்தூர் சவுத்துல ஜெயிச்சிருந்தாரு வானதிக்கு முன்னாடி. ஸோ அதனால அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. அதே மாதிரி நயினா நாகேந்திரன் திருநெல்வேலியில இருந்து அவர் 5 முறையோ எம்எல்ஏ இருந்து இருக்கிறதுனால மேபி அவர் சாத்தூருக்கு மூவ் பண்ணணும்னு விருப்பப்பட்டிருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு மூவ் இருக்கு. சோ இதை தாண்டி பாஜகவில் ஒரு சலசலப்பு இருந்திருக்கு. வினோத் செல்வம் இடம் சீட் இல்ல, எஸ்ஜி சூர்யா சீட் இல்ல, சிட்டியில சீட் வாங்கல அப்படிங்கிற குறை நிச்சயமா பாஜகவினருடைய பெரிய தலைவர்களுக்கு மட்டும் கொடுத்திருக்காங்களே. இப்ப வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், ஏற்கனவே வந்து சட்டமன்ற உறுப்பினரா பலமுறை இருந்த நயினா நாகேந்திரன், அப்புறம் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. வினோத் செல்வமோ அல்லது எஸ்ஜே சூர்யாவோ, அண்ணாமலை வந்து நான் யாட்டி சீட்டு கேட்கல அப்படின்னு சொல்லி பியூஷ் கோயல்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வேற சொல்றாரு. அப்ப இளைஞர் பட்டாளத்தை வந்து இந்த பாஜக வந்து என்னவா கன்சிடர் பண்றாங்க தேசிய தலைமை? இல்ல, அதாவது இதுல ஒண்ணு பார்க்கணும். பல ஊர்களில் இளைஞர்கள் தேஜஸ்வி சூர்யா எல்லாம் கர்நாடகால
சீட்டை கொடுத்து 25 வயசுலயே அவரை வந்து எம்பி எல்லாம் ஆக்கியிருக்காங்க. சோ நான் வந்து இது வந்து பொதுவா பாஜக செய்ய மாட்டார்கள். ஆனா இந்த தேர்தல் நீங்க எல்லா கட்சியும் பாத்தீங்கன்னா, திமுகவும் பாருங்க, அண்ணா திமுகவும் பாருங்க, ஒரு சில தொகுதிகளில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. பட் சீனியர் லீடர்ஸ் எல்லாரும் கொடுத்திருக்காங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கேண்டிடேட் சீட்டே வந்து 27 சீட்டு தான். அந்த 27 சீட்ல இவங்களே வந்து 6-7 பேர் வந்துருவாங்க. ஸோ இந்த சீனியர் லீடர்ஸே நயனார் நாகேந்திரனோ வானதியோ இல்லை இவங்களோ அவங்க சரஸ்வதி இந்த வாட்டி போட்டியிடலாங்கிறாங்க, அவங்களுடைய குடும்பத்திலிருந்து வேட்பாளர் நிறுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் இப்ப எம்ஆர் காந்தி அங்க போட்டி போட போறாரா இல்ல பொன் ராதாகிருஷ்ணன் வருவாரா? அது என்ன வின்னபிள் சீட். நாகர்கோவில் ஜெயிக்கக்கூடிய ஒரு இடம், அவினாசி ஜெயிக்கக்கூடிய இடம், கோயம்புத்தூர் வடக்கு ஜெயிக்கக்கூடிய இடம். ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-10 சீட்டு வெற்றி பெறக்கூடிய இடங்கள். 27ல ஒரு 10 சீட்ஸ் வின்னபிள் சீட்ஸ். வின் பண்ணுவாங்களாங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் 10 சீட்ஸ் ஆர் வின்னபிள். அண்ணாமலை ஏன் வந்து ரொம்ப சைலண்டா இருக்காரு? ஏன் வந்து பிரதமர் கோயம்புத்தூர் வரும்போது அவர் வந்து அந்த ரிசீவ் பண்ற இடத்துல அவர் இல்ல அப்படிங்கிறதையும் வந்து செய்தியா பார்க்குறோம். வானதி சீனிவாசன் நாங்க வந்து லிஸ்ட்ல கொடுத்துருந்தோம், அவர் தான் வரல அப்படின்னு சொல்லி அவங்க வேற சொல்றாங்க. ஆனா அதுக்கு பதிலா ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க சோசியல் மீடியால, அவர் பேரே இல்லாம. ஸோ எது உண்மைங்கிறது நமக்கு தெரியல. பட் அந்த மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் போட்டியிடவில்லை என்றால் இழப்பு அவருக்கு தான். போட்டியிட்டா இந்த முறை வெற்றி கொங்கு மண்டலத்தில் போட்டியிட்டா உறுதியா ஜெயிப்பார். ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டு அதுக்கு அடுத்த கட்டத்துல என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம். அந்த ஆளும் தரப்புல இருந்தாலும் சரி, எதிர் தரப்புல இருந்தாலும் சரி. அப்புறம் ஜெயிச்சுட்டு ஒரு எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம். இப்ப நான் போட்டியிட மாட்டேன். அவருக்கு எப்படியாவது இந்த கூட்டணி தோக்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணி தோத்தால்தான் அவர் தனக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு அண்ணாமலையே ஏற்றுக்கொண்டு விட்டார். அவரே பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பிரச்சாரம் எவ்வளவு பண்ணாரு? என்ன பண்ணாரு பிரச்சாரம்? சொல்லுங்க பாப்போம். அவர் தலைமையில ஒரு புரோட்டஸ்ட் நடந்தது. எஸ்பி வேலுமணி பங்கேற்றாரு. சட்ட ஒழுங்கு சம்பந்தமா கோயம்புத்தூர்ல நடந்தது. இருங்க. அப்புறம் என்ன சொன்னாரு? அவர் வந்து பொறுப்பாளரா போட்டாங்களா? 6 தொகுதிக்கோ என்னமோ பொறுப்பாளரா போட்டாங்களா? என்ன பண்ணாரு? என்னால முடியாது, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு விலகிக்கிறேன். உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா எதற்கு நீங்க கட்சி கிட்ட சொல்லிடலாமே, எனக்கு யாராவது ஒரு ஆளு கூட கொடுங்க, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னால டெய்லி வர முடியாது, இந்த டைம்ல ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கிறேன் சொன்னா அவங்க பண்ண போறாங்க. மீடியா நான் ராஜினாமா பண்றேன். எதுக்கு அது மீடியாவுக்கு சொல்லணுங்க? இது ஒரு சின்ன விஷயம் தான், இன்டர்னல் பார்ட்டி விஷயம் தானே இது. யாராவது கேட்டாங்கன்னா இல்லைங்க அவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு, அப்பா பாத்துக்கிறாருன்னா யாராவது தப்பா நினைப்பாங்களா? சொல்லிட்டாரு, அண்ணாமலை வெளிப்படையா சொல்லிட்டாருல, இதுதான் இஷ்யூ, அதனாலதான் நான் வந்து வர முடியல கோயம்புத்தூர்ல, அதனாலேதான் நான் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில மாதங்களுக்கு முன்பாக சொன்னாரு. ஐயா நான் கேட்கிற கேள்வி, இதை நீங்க மீடியாவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கட்சி உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இந்த 6 இடங்களுக்கு, நீங்க அங்க இல்ல. வானதி சீனிவாசனுக்கு தொகுதி மாற்றம், அதே மாதிரி நயினா நாகேந்திரனுக்கு வேற தொகுதி வேணும், அதெல்லாம் வந்து டெல்லி பாஜக இவங்கள்ட்ட கேட்டு கன்சிடர் பண்ணும். அண்ணாமலைக்கு ஏதோ ஒண்ணுனா மட்டும் அவரை கேட்க மாட்டோம், இஷ்டத்துக்கு நாங்க போடுவோம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில இருப்பதாக ஒரு தோற்றம் இருப்பதாக கூறப்படுகிறது. என்ன போட்டிருக்காங்க? இப்ப கோவையில தொகுதி மாற்றப்பட்டிருக்கு, நயினா நாகேந்திரன் அதே மாதிரி வேற இடத்துக்கு போட்டியிடுவேன்னு சொல்லி அவரே விருப்பத்தை தெரிவிக்கிறாரு. ஆனா அண்ணாமலைன்னு வரும்போது மட்டும் நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. அவரை ஒரு கன்சிடர் பண்றது. ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், அவர் போய் எனக்கு இந்த சீட்டு வேணும், இந்த இடத்துல இருந்து நான் போட்டிடுறேன்னு சொன்னாரா? எங்கேயாவது ஒரு முறை வெளிப்படையாக அவர் நான் இல்ல போட்டியிடுறது மட்டும் இல்ல, இந்த மாதிரி எனக்கு பொறுப்பாளரா குடுக்கிற விஷயம் கூட அவர்கிட்ட கூப்பிட்டு கலந்து ஆலோசிச்சிருக்காங்களா? யாரு எப்படிங்க எல்லா சீனியர் லீடர்ஸுக்கும் 6 தொகுதி 8 தொகுதின்னு கொடுப்பாங்க. ஒரு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த தேர்தலுக்கு அமித்ஷாவே பொறுப்பாளரா போடுறாரு. அமித்ஷா வந்து பொறுப்பாளரா போடுறாங்க பூத் கமிட்டி ஏஜென்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது. ஸோ நீங்க வந்து ஒரு கட்சி தலைமைங்கிறது வந்து எல்லார்ட்டையும் கேட்டு உங்களுக்கு என்ன தொகுதியில பொறுப்பாளர் பதவி வேணும் அப்படின்னு கேட்டு முடிவு எடுப்பாங்கன்னு இல்ல. அவங்க 6 தொகுதி அப்படின்னு அலாட் பண்ணிடுவாங்க. சரி, அப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட நீங்க இன்டர்னல் மேட்டர் தானுங்க அது. சீனியர்களுக்கும் இப்போ அண்ணாமலைக்கும் ஒரு உரசல் போக்கு எதுவும் உருவாயிடுச்சா? அப்படி எதுவும் நினைக்கிறீங்களா நீங்க? உரசல் போக்கு இப்போ உருவாயிடுச்சான்னு புதுசா கேக்குறீங்க. ராமாயணத்தை ஃபுல்லா கேட்டுட்டு ராமருக்கும் சீதைக்கும் சிஸ்டர் பிரதரான்னு கேக்குறீங்க. கேக்குற கேள்வி மாதிரி இருக்குது. என்ன கேள்வி இது? முதல் நான் அண்ணாமலை
ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் ஆகி 3வது மாதத்திலிருந்து அவருக்கும் சீனியர்ஸுக்கும் மிகப்பெரிய சர்ச்சை, மிகப்பெரிய கருத்து வேறுபாடு, மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா அவர் தன்னை முன்னிறுத்த பார்த்துக் கொள்வார். பார்ட்டியை விட தன்னை முன்னிறுத்த எல்லா முயற்சியும் எடுத்துக்கிறார். ஸோ அது மற்ற சீனியர்ஸு கூட ஒத்து போகல. நியாயமான இதுதான். ஏன்னா அவங்க இவ்வளவு வருஷம் இருந்திருக்காங்க. எதுவா இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மதிப்பும் மரியாதையும் நீங்க கொடுக்காமல் இருந்தீர்கள் என்றால் நிச்சயமா இது சரியா வராது. அப்படிதான் பிரச்சனை. அப்போ பாஜக புறக்கணிக்கிறது அண்ணாமலைய. பாஜக புறக்கணிக்கவில்லைங்க. பாஜக ஏன் இவர் பண்ற ஹிந்தியில நக்கராசுன்னு வாங்க. நக்கராசுனா நான் வரமாட்டேன், நான் போட்டியை போட மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஏன் அவர்கள் பொறுத்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் எனக்கு புரியல. ஏன்னா நார்மலா இந்த மாதிரி ஒரு பார்ட்டி சொல்றத தொடர்ந்து யாராவது ஃப்ளவுட் பண்ணாங்கன்னா நிச்சயமா பார்ட்டி நடவடிக்கை எடுப்பாங்க. இவருக்கு இன்றைய சூழலில் எப்படியாவது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தோக்கணும். தோத்தால்தான் அவர் தனக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் இருப்பதாக பார்த்து கொள்கிறார். அவருக்கு சோசியல் மீடியால நிறைய செல்வாக்கு இருக்கு. அவங்க எல்லாம் ஓடி கண்ணா பின்னான்னு போஸ்ட் போடுவாங்க. அவருக்கு ஆதரவாக பிஜேபி எல்லாம் தண்டம் அப்படின்னு போடுவாங்க. அதை வச்சு அவர் இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஐ திங்க் இந்த முறை பாஜக தலைமை அதை ஏற்றுக்கொள்ளுமா என்பது சந்தேகம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லெஜண்ட் சரவணன் இஸ் அண்ட் ஆஸ் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும்.